ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்றது பார்ப்போம். அதுக்கு பாஸ்மதி அரிசி 1/2 kg, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, அப்புறம் சிக்கன் 65க்கு வரைய வச்சுருக்கேன். அப்புறம் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் போட்டு அதில் பட்டை, ஏலக்காய், பிரியாணியில் கிராம்பு எல்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த அளவு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு சிக்கன் 65க்கு வரை வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து பொரிக்கணும். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் சாஃப்டான பதத்தில் சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். பக்கத்தில் வேக வச்ச அரிசியை வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 நல்லா வெந்ததுக்கப்புறம் அது தனியாக பிச்சு எடுத்துருக்கணும் ஃப்ரைட் ரைஸ் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் கேரட், குடமிளகா, கோஸு, அதுக்கப்புறம் சாப்டு கார்லிக் கொஞ்சம் வச்சுருக்கேன். முதல்ல பேன் ஹீட் பண்ணிவிட்டு சாப்டு கார்லிக் கொஞ்சம் போட்டுக்கணும். அதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் போட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஆனியனை வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஆனியன் வந்து ப்ரௌனிஷாக ஆகிடும். அது மாதிரி போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கேரட்டு, குடமிளகா, கோஸ் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். முக்கால் வேக்காடு வேகிற அளவுக்கு காய்கறியை வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் 65 பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதையும் அதோட காய்கறியோட முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதில் போட்டுக்கிறோம். டார்க் சோயா சாஸ் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1½ டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் பிச்சு போட்ட சிக்கன் 65 இருக்குல்ல, அதையும் போட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை கிணத்துல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா முட்டையை போட்டு கிண்டிக்கிறேன். கிண்டினதுக்கப்புறம் அதை வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து மொத்தமாக தனியாக வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பெப்பர் எடுத்துக்கிறேன், பிளாக் பெப்பர் மட்டும் போடுறதுனால தான் நான் பிளாக் பெப்பர் பாக்கெட் வாங்கியிருக்கேன். நாங்கள் இப்போது எங்கள் வீட்டில் ஜீரகம், மிளகும் சேர்ந்து தான் அரைச்சி வைப்போம், அதனால தான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்மதி அரிசியோட நம்ம சேர்த்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸு, முட்டை, சிக்கன் 65 எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு அதை நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வேக வச்ச பாஸ்மதி அரிசி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா கிண்டி வச்சிடணும். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் டைப்பில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறத பார்த்தாச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஈஸியான ரெசிபி, சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.